ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஃபாத்திமா சமையலில் சாட் மசாலா பூரி மசாலாவும் நம்ம பூரி சாதாரணமாக சொல்கிற பூரிக்கும் அது எப்படி செட்டு அதையும் சாப்பிட்றதுக்கு இது 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்னா சென்னா மசாலா இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்துக்கு நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா நீல வாக்கில் நறுக்கி அதை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம எண்ணெய் தாராளமாக விட்டு அதை நல்லா பொரித்து நல்லா செவக்க விட்டு மொறுன்னு எடுத்துக்கணும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பொரிச்சாச்சு. வெங்காயத்தை பொரித்து எடுத்துக்கலாம். அதுலேயே ஒரு தக்காளியை நல்லா லைட்டாக அந்த தோல் உரிகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு தக்காளி. இப்போ அதை எடுத்துக்கலாம். இப்போ அதையும் பொரிச்சுட்டு அதில் இருக்க அந்த தக்காளி தோலை உரித்து எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ சுடுது, கொஞ்சம் இந்த ஆறட்டும் வச்சுட்டு இதை வந்து நல்லா தோலை சுத்தமாக எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு, ஈஸியாக வந்துடும். அதை எடுத்துருவோம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்த ஆனியனையும் அந்த தக்காளியும் அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். அதை கட் பண்ணி போட்டுருங்க, அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த எண்ணெயில் அந்த நம்ம வெங்காயம் வறுத்த எண்ணெயிலே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூனு ஓமம், 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் போட்டுருங்க. போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அந்த எண்ணெயில் போட்டுருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தான் வேகும். எண்ணெய்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதிகமாக தான் ஊற்றிருக்கோம். நம்ம வெங்காயம் பொரிச்ச ஆயில் தான், நம்ம திரும்பவும் எதுவும் ஊற்றலை. இப்போது வந்து 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள், மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, இது போட்டு வாசனை போகிற வரைக்கும். இது வந்து ஆம்ச்சூர் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூனு, அந்த புளிப்பு சுவைக்காக. 1 ஸ்பூனு சாட் மசாலா. இது நல்லா அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் கிண்டிக்கலாம். இப்போ வந்து அதில் அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்து நான் முதல்ல போட்டிருக்கணுங்க. அதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். நான் முதல்ல எண்ணெயிலே போட்டிருக்கலாம், பட்டு மறந்து போச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூனு ஜிஞ்சர் பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூனு கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் வந்து நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதை தனித்தனியாக நான் எடுத்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றா அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தா 1 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. இப்போ அதையும் நல்லா இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக மசாலா வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ இதில் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வேக வச்சுருக்க வேக வச்சு கொஞ்சம் சென்னாவும் கொஞ்சம் பட்டாணியும் ஊற வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அதில் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அதை இதோடு சேர்த்துடலாம், அந்த மசாலா கூட சேர்த்துடலாம். இந்த சென்னா பட்டாணி அரைச்சாச்சு, அதை கலந்தாச்சு. இப்போ அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு மீடியமாக வேணும்னா மீடியமாக வைக்கிறேன். இப்போ அந்த வேக வச்சுருந்த பட்டாணி சென்னா ரெண்டுமே கலந்து தான் நான் வேக வச்சேன். அது ரெண்டையும் இப்போ அதில் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது செய்கிறது. ரொம்ப டேஸ்ட்டு பயங்கரமான செம்மையாக இருக்கும். ரொம்ப 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 சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கஸ்தூரி மேத்தி அதில் கொஞ்சம் போட்டுருங்க. பட் இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், எல்லாமே கரெக்டாக இருக்குது.
இப்போ இது நம்ம பூரிக்கு, நம்ம சாதாரணமாக பூரி சுடுவோம் இல்லையா, அந்த பூரிக்கும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நம்ம வந்து பூரி மசாலா, சென்னா மசாலா பூரிக்கும் அதை நம்ம மெயினாகவும் வச்சுக்கலாம். இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த பூரி பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் வந்து அது பொரிக்கிறது ரெக்கார்டிங் விட்டு போச்சு. இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு எப்படி கலக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து அந்த பட்டாணி சென்னா அது வெந்து அந்த மசாலாவை அதில் போட்டுட்டு, இப்போ நம்ம பூரி எடுத்து அந்த பானிபூரி மாதிரி தான் அதை எடுத்து நம்ம உடச்சி இதில் போட்டுருங்க. நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதில் நம்ம போட்டுக்கணும். உடச்சி எல்லா பூரியும் நமக்கு தேவையான அளவுக்கு பூரியை மேலே போட்டு தூவிட்டு, இதிலையே பாருங்கள் சூப்பராக மொறுமொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் இப்போ நல்ல ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் பயங்கரமாக செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் ஓமப்பொடி கொஞ்சம் மேலே தூவி, ஆனியன் நறுக்கி வச்ச ஆனியன், தக்காளி இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சா தக்காளி இருந்தால் தூவிக்கோங்க. எங்கள் வீட்டில் தக்காளி பிடிக்காது, அதனால் நான் போடலை. இப்போ ஆனியனும் நம்ம அந்த கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி இதையும் தூவிட்டு இதை எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப 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 டேஸ்டியான ஒரு சென்னா மசாலா சாட் மசாலா ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெரி வெரி டேஸ்ட்டில் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப செமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். பை.